Hi guys, IPL 2025 match number 6 RR vs KKR. Date வந்து பார்த்தீங்கன்னா 26th March 7:30 ஸோ எல்லாத்துக்குமே வென்யூ எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஸோ வென்யூ வந்து பார்த்தீங்கன்னா பரஸ்பரா ஸ்டேடியம் குவாஹாட்டி. ஸோ இந்த கிரவுண்டில் அவ்வளோவா மேட்சஸ் எதுவுமே கண்டக்ட் பண்ணலை. கிரவுண்ட் ஸ்டாட்ஸ் பார்த்துடலாம். டோட்டல் மேட்ச் இந்த கிரவுண்டில் வந்து 3 மேட்சும் பேட்டிங் ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க, பேட்டிங் செகண்ட் 1 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபஸ்ட் இன்னிங் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 180, செகண்ட் இன்னிங்ஸ்லுமே 180+ தான். ஒரு குட் பேட்டிங் விக்கெட்டு. ஏர்லியராக பார்த்தீங்கன்னா இனிஷியலில் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு ஸ்லைட் சப்போர்ட் இருக்குது. அதுக்கப்புறம் மிடில் ஓவர்ஸ் போக போக ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் சப்போர்ட் இருக்குது. பட் பேட்டிங் பிச்சா பவுலிங் பிச்சான்னு பார்த்தீங்கன்னா குட் பேட்டிங் விக்கெட் தான் இந்த கிரவுண்டு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாட்ச்சுக்கு போகலாம். பவுலர் ஸ்டாட்ஸ் பார்த்துடலாம் பரஸ்பரா ஸ்டேடியமில். ஸோ பேசஸ் வந்து 15 விக்கெட்டும் ஸ்பின்னர்ஸ் 8 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து ஐபிஎல் நடந்த ஸ்டாட்ஸு. ஐபிஎல் இதுக்கு முன்னாடி இந்த கிரவுண்டில் நடந்த ஐபிஎல் மேட்சோட ஸ்டாட்ஸு. ஸோ பேசஸ் தான் அதே விக்கெட் எடுத்திருக்காங்க, ஸ்பின்னர்ஸ் கம்மியாக தான் இருக்குது பேசஸை கம்பேர் பண்ணுறப்போ. ஸோ பேசஸ்க்கு தான் ட்ரீம் டீமில் வரதுக்கான சான்சஸ் கொஞ்சம் ஹையாகவே இருக்குது. நம்ம ப்ராபபிள் பிளேயிங் 11 பார்த்தோம். ராஜஸ்தான் ராயல்ஸு, சஞ்சு சாம்சன், ஜெய்ஸ்வால், ரியான் பராக். இந்த மேட்சுமே சஞ்சு சாம்சன் இம்பேக்டில் தான் மாறுவாங்க, சந்தீப் சர்மாவும் சஞ்சு சாம்சனும். ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ரியான் பராக் தான் கேப்டன்ஷிப் பண்ணுவார். நிதிஷ் ராணா, ஹெட்மேயர், ட்ரூ ஜொரைல், சுபம் தூப்பே, ஜோஃப்ரா ஆர்ச்சர், தீக்ஷனா, துஷார் தேஷ்பாண்டே, ஃபருகி. ஸோ இதுதான் அவங்களோட ப்ராபபிள் பிளேயிங் 11 இருக்கும். நம்ம கேகேஆரோட ப்ராபபிள் பிளேயிங் 11 பார்த்துடலாம். குயிடிகாக், நரேன், ரஹானே, வெங்கடேஷ் ஐயர், ரகுவன்சி, ரிங்கு சிங், ரசல், ரமன்தீப் சிங், வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷ்ரீத் ராணா, ஸ்பென்சர் ஜான்சன். ஸோ இதுதான் அவங்களோட பிளேயிங் 11 இருக்கும். இம்பேக்ட் பிளேயர் பார்த்தீங்கன்னா வைபவ் அரோரா தான் சேஞ்ச் ஆவார். நம்ம கொடுக்குற வீடியோ ஸ்டாட்ஸ் அண்ட் அனலைசஸ் வச்சு மேட்ச் ரிசல்ட்ஸ் எப்படி போயிருக்குன்றதை நம்ம பார்த்துடலாம். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், நம்ம கொடுக்குற இந்த ஹை ஸ்டாட்ஸ் லோ ஸ்டாட்ஸ் ஆர்டர் பிளேயர்ஸ் இமேஜ்லேருந்து டெய்லி 7 to 8 பிளேயர்ஸ் ட்ரீம் டீமில் வந்துட்டு இருக்காங்கன்னு நான் சொல்கிறேன். ஸோ நிறைய பேர் வந்து சூப்பராக இருக்குன்னு கமெண்ட் பண்ணுறீங்க, சில பேருக்கு புரியலன்னு சொல்கிறீங்க. ஸோ நம்ம அதை பற்றி பேசிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்ச்சில் கிட்டத்தட்ட நான் 15 to 16 பிளேயர்ஸ் நான் அதில் இமேஜில் கொடுத்துருக்கேன். பட் அதில் 2 பேர் ப்ளே பண்ணவே கிடையாது. ஆவேஸ் கானும் அப்துல் சமாதும் ப்ளே பண்ணவே கிடையாது. மிச்சம் இருக்குது 14 பிளேயர்ஸு. ஸோ இந்த 14 பிளேயர்ஸில் 9 மெம்பர்ஸ் வந்து ட்ரீம் டீமில் வந்திருக்காங்க. மிச்சம் இருக்க 3 பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸு. ஸோ இதில் வந்து 9 பேர் வந்து ட்ரீம் டீமில் வந்திருக்காங்க. ஏன் சொல்கிறேன்னா மணிமாறன்சி இது வந்து ட்ரீம் டீம். ஸோ அந்த ட்ரீம் டீமை தவிர்த்து நம்ம மெகாஜிகள் வின் பண்ணவரோட டீமை பார்த்திங்கன்னா மணிமாறன் சித்தார்த்துக்கு பதிலாக ரவி பிஷ்னாய் தான் அவர் பிக் பண்ணியிருந்தார். ஸோ இவருக்கு பதிலாக இவரை எக்ஸ்சேஞ்ச் நம்ம பண்ணிக்கிட்டோன்னா டோட்டலி இந்த இமேஜில் 9 பேர் ட்ரீம் டீமில் வந்திருக்காங்க. ஸோ இதில் லோ பர்சன்டேஜ் பிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மணிமாறன் சித்தார்த்தை கூட நம்ம ரவி பிஷ்னாய் கூட கம்பேர் பண்ணி கட் பண்ணிட்டோம். அப்போ இது இருக்கிறது வந்து 2 லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் தான். விபேஷ் நிகாமும் டி சிங்கும் மட்டும்தான் வந்து லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ். மிச்சம் இருக்க எல்லாருமே ஓரளவு டீசெண்டாக எல்லாத்துக்குமே தெரிஞ்ச பிளேயர்ஸ், பிக் பிளேயர்ஸ் தான். ஸோ அசுதோஷ் சர்மாவோட ஸ்டாட்ஸ் சூப்பராக இருக்குது. நான் சொல்லிகிட்டே இருந்தேன். போன மேட்ச் வந்து அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு, மேட்சை வின் பண்ணி கொடுத்துட்டாரு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேப் டூ பிளஸிஸ், ஸ்டப்ஸு, நிக்கோலஸ் புரான் தான் கேப்டனு. மிச்சல் ஸ்டாருக்கு நான் சொல்லியிருந்தேன் 3 விக்கெட்ஸு. முகேஷ் குமார் 1 விக்கெட்டு. பட் ட்ரீம் டீமுக்குள்ளே வர முடியலை. ஸோ நம்ம முகேஷ் குமாரை கட் பண்ணிடலாம். அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ், ரவி பிஷ்னாய். ஸோ இவங்க எல்லாமே, மிச்சல் மார்ஷ், இவங்க எல்லாமே ட்ரீம் டீமில் வந்துட்டாங்க. சபாஸ் அகமதை வந்து எல்எஸ்ஜி பவுலிங்க்கு யூஸ் பண்ணவே இல்லை டீமில். நானும் பார்த்துட்டே இருந்தேன் சபாஸ் அகமது பவுலிங் போடுவாரான்னு. லாஸ்ட்டில் தான் யூஸ் பண்ணாங்க. ஸோ லாஸ்ட்டில் சொதப்பிட்டார். ரொம்பவுமே ஒரு சொதப்பலான பவுலிங் தான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா டி சிங்கும் இவங்கள வச்சு மணிமாறன் சித்தார்த்தை வச்சு தான் வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க பவுலிங்க்கு. ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ரிஷப் பண்ட் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, இத்தனை பேர் 9 பேர் இந்த இமேஜில் இருக்கவங்க ட்ரீம் டீமில் வந்திருக்காங்க. அதெல்லாம் விட்டுட்டு ஒருத்தர் வந்து ரிஷப் சொன்னீங்க, நான் எடுத்தேன் பட் ஃப்ளாப் ஆகிட்டாருன்னு சொல்கிறீங்க. ஸோ அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இதில் ஹெட் டு ஹெட் வென்யூ ஷாட் சூப்பராக வச்சுருந்தார். அதேமாதிரி என்ன சொல்லியிருந்தேன்னா, ஒரு ஃபார்மர் டீம் பிளேயர், அதாவது லாஸ்ட் இயர் அந்த டெல்லி டீமுக்கு ப்ளே பண்ணிவிட்டு இப்போ எல்எஸ்ஜி டீமுக்கு ப்ளே பண்ணுறப்போ அது மைனஸாகவும் போகலாம் ப்ளஸ்ஸாகவும் போகலாம். ரிஷப் பண்ட்டுக்கு நேற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா மைனஸாக போயிடுச்சு. ஏன்னா குல்தீப் யாதவ் ரிஷப் பண்ட்டை தூக்கிட்டார். ஸோ நம்ம அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. பட் இதில் 9 பேர் ட்ரீம் டீமில் வந்திருக்காங்க. நானுமே ரிஷப் பண்ணிட்டேன், நிறையா டீம்ஸில் வந்து கேப்டனாகவும் போட்டிருந்தேன். ஸோ அது வந்து இவருக்கு மைனஸாக போயிடுச்சு. குல்தீப் யாதவ் ப்ளஸ் பண்ணிக்கிட்டார் அதை. மித்தபடி பார்த்தீங்கன்னா 9 பிளேயர் வந்து ட்ரீம் டீமில் இருக்காங்க இந்த இமேஜில் வந்து.
ஸோ நம்மளோட மெத்தட் படி நம்ம பெஸ்ட்டாக வீடியோ அனலைசிஸ் ஸ்டாட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கமெண்ட் பண்ணுறீங்க, ரெகுலராக வாட்ச் பண்ணுறீங்க. ஸோ சில பேருக்கு வந்து இது வந்து கன்ஃபியூசிங்காக புரியலன்னு சொல்கிறீங்க. மேபி உங்களுக்கு இன்னும் ஸ்டாட்ஸை வந்து லெட்டர்ஸ் அண்ட் நம்பர்ஸாக வைக்கணும்னா, இல்லை இன்னும் எக்ஸ்ட்ரா என்னென்ன ஸ்டாட்ஸ் வேணும், என்னென்ன மிஸ் பண்ணுறேன் நான் இந்த வீடியோவில், எல்லாத்தையுமே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ நம்ம RR vs KKRக்கான ப்ரிடிக்ஷன் வீடியோவுக்கு போயிடலாம். ரியல் 11 ஆப்பை இன்ஸ்டால் பண்ணாமல் தான் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ட்ரேடிங்க்கு நிறைய பேர் எஸ்ஆர்னோ எந்த ஆப்பை பெஸ்ட்டாக இருக்கும், எப்படி அதை பற்றி சொல்லுங்கன்ற மாதிரி தான் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க. ஸோ சில ப்ராப்ளம்ஸ் சொல்கிறீங்க. ரியல் 11 பெஸ்ட்டாக இருக்கும், எந்த ப்ராப்ளமே வராது, எல்லாமே பர்ஃபெக்டாக நடக்கும். ப்ளஸ் இதில் இருக்க ட்ரேடிங்க்கான கமிஷனுமே ரொம்ப கம்மி மற்ற ஆப்ஸை கம்பேர் பண்ணுறப்போ. ஸோ ஒப்பீனியனுக்கு தான் இதில் ஃபஸ்ட்டு சாய்ஸும் கூட. ஒப்பீனியன் தான் ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் தான் ஃபேண்டசி. இது போக உங்களுக்கு ஃபேண்டசியில் எல்லா மேட்ச்சுக்குமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மினிஜிஎலுக்கு இந்த ஆப் சூப்பராக இருக்கும். மினிஜிஎல்ஸ் வந்து 33 rupees மினிஜிஎல் இருக்குது. அதே போக 3 rupeesக்கு வந்து கேஜெட் லீக் போட்டுருவாங்க. ஐபிஎல் மேட்ச்க்கு ஒவ்வொரு மேட்ச்க்குமே ஒப்பீனியன் வந்து இங்கே சூப்பராக போயிட்டுருக்கு. எஸ்ஆர்னோ ப்ளேஸ் பண்ணி நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். அதுபோக இந்த ஆப்பு வந்து ஜிஎஸ்டி கிடையாது, டிடிஎஸும் கிடையாது. மற்றபடி எல்லாமே வந்து ஒரு சூப்பரான ஆப்பு. ஸோ மினிஜிஎல்ஸு ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்டெஸ்ட் எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்னோக்கு ரியல் 11 பெஸ்ட்டு. இதுதான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். டெய்லியும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி 2K டேக்குன்ற ரெஃபர் கோட் போட்டிங்கன்னா உங்களுக்கு போனஸும் தருவாங்க, அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த மேட்ச்சுக்கான RR vs KKR மேட்ச்சுக்கான ஹை ஸ்டாட்ஸ் லோ ஸ்டாட்ஸ் ஆர்டர் பிளேயர்ஸை பார்த்துடலாம். இது வந்து வெறும் ஒரு இமேஜ் மட்டும் கிடையாது, இதில் வந்து ஒரு நிறையா விஷயங்கள் இருக்குது. நான் வந்து சும்மா இமேஜ் எடுத்து வைக்கலை, உங்களுக்கு லெட்டர்ஸாவோ நம்பர்ஸாவோ காட்டுறதுக்கு பதிலாக நான் உட்காந்து நோட் பண்ணி யார் ஹை ஸ்டாட்ஸில் இருக்கா, யார் லோ ஸ்டாட்ஸில் இருக்காங்க, யாருக்கு ஸ்டாட்ஸே இல்லை அப்படின்றதெல்லாம் நோட் பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த இமேஜை செட் பண்ணி உங்களுக்கு சிம்பிளாக கொடுத்துட்ருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் வென்யூ ஸ்டாட்ஸ்ன்றது அவ்வளோவா கிடையாது. KKR பிளேயர்ஸ் வந்து யாருமே இந்த கிரவுண்டில் ப்ளே பண்ணது கிடையாது. இதுக்கு முன்னாடி RR பிளேயர்ஸ் மட்டும் தான் ஒரு 2-3 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த ஹெட் டு ஹெட்டில் தான் மேட்ச் பண்ணி நான் வந்து இந்த இமேஜஸ் வச்சுருக்கேன். அப்படியே ரீசன்ட் ஃபார்மை பற்றி நம்ம பேசலாம், அதுவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா இதன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு குட் பேட்டிங் விக்கெட்டு. அதனால் பேட்டர்ஸ் ரீசன்ட் ஃபார்மில் இருக்க பேட்டர்ஸ் வந்து நல்ல பாயிண்ட்ஸ் எடுக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு இதை பார்த்துடலாம். ஃபஸ்ட் SSB ஜெய்ஸ்வால், சஞ்சு சாம்சன், ஹெட்மயர், ரியான் பராக், குவிண்டன் டிகாக், நரைன், வருண் சக்கரவர்த்தி, துஷார் தேஷ்பாண்டே, தீக்ஷனா, அப்புறம் வெங்கடேஷ் ஐயர், நிதிஷ் ராணா, ரகுவன்சி. ஸோ இவங்களாம் தான் கொஞ்சம் இந்த கிரவுண்டில் ஸ்டாட்ஸ்ன்றதே கிடையாது. ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ்லேயும் கொஞ்சம் இருக்க வென்யூ ஸ்டாட்ஸ்லையும் நான் வச்சு இமேஜை ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இவங்களாம் தான் ஸ்டாட்ஸ் இருக்கிற பிளேயர். இதுக்கப்புறம் இருக்கவங்களுக்கு ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸும் அவ்வளோவா இல்லவே இல்லை, ரொம்ப லோ, சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. வென்யூ ஸ்டாட்ஸும் கிடையாது. நம்ம அவங்களுக்குலாம் வந்து மேட்சை பற்றி பிளேயிங் 11 பார்த்து பேசுகிறப்போ அவங்க இந்த கிரவுண்டில் இந்த பிச்சரை போட்ட பொறுத்த வரைக்கும் அவங்க ட்ரீம் டீமில் வர முடியுமான்றதை பற்றி நம்ம பேசலாம். ஸோ SSB ஜெய்ஸ்வால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீசென்ட் ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ் வச்சுருக்காரு. 46 ஆவரேஜ் வச்சுருக்காரு ஹெட் டு ஹெட்டில். வென்யூவில் கம்மி தான், 25 தான். சஞ்சு சாம்சன் வந்து ரெண்டுலேயுமே ஹெட் டு ஹெட் அண்ட் ரீசன்ட் ஃபார்ம் அண்ட் வென்யூ மூணுலுமே ஒரு சூப்பர் ஸ்டாட்ஸ் இருக்குது. ஸோ 30+ ஆவரேஜ் ஸ்டாட்ஸ் வச்சுருக்காரு. போன மேட்ச் பார்த்துருப்பீங்க, ரீசன்ட் ஃபார்மில் இருக்கார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் வந்து லாஸ்ட் மேட்ச் ஃப்ளாப்பு. ஸோ நிறைய பேர் இந்த மேட்ச் வந்து அவர் ஹிட் பண்ணுவாங்கன்னு ட்ரை பண்ணுவீங்க. ஸோ ஹெட் டு ஹெட்டில் அவங்களுக்காக சொல்கிறேன், ஹெட் டு ஹெட்டில் 46 இது ஸ்டாட்ஸ் இருக்குது, 46 ஆவரேஜ் வச்சுருக்காரு. வென்யூவில் 25 வச்சுருக்காரு. ஸோ இது உங்களுக்கு போதுமான அளவாக இருக்குது. நீங்கள் நம்பி கேப்டனாக போகணும்னா போய்க்கலாம். இல்லை உங்களுக்கு இன்ட்யூஷனில் ஜெய்ஸ்வால் ஃப்ளாப் ஆவாருன்னு தோணுச்சுன்னா தயவு செஞ்சு உங்கள் ஐடியாவை கூட போயிடுங்க, அப்படி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இதில் இருக்க ஒரு சின்ன யார் ஃப்ளாப் ஆவாங்களோ அவங்கள ஃபுல்லாக பிக் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் வந்து சொல்கிறீங்க, நீங்கள் ஜெய்ஸ்வால்னு சொன்னீங்க, ரிஷப் பண்ட்டுன்னு சொன்னீங்க, நான் நம்பி எடுத்தேன் ஃப்ளாப் ஆயிடுச்சுன்னு ஒருத்தர் சொல்கிறாரு. ரிஷப் பண்ட்டில் ஃப்ளாப் ஆனது. பட் அந்த இமேஜில் இருந்த 13 பேர்த்தில் மொத்தம் 10 பேர் ட்ரீம் டீமில் வந்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் அவர் பார்க்கல. அவருக்கு தேவை அந்த ரிஷப் பண்ட்டு வந்து ஃப்ளாப் ஆகிட்டார். நான் அதையும் சொல்லியிருந்தேன். ஏன்னா ஃபார்மர் டீம் பிளேயர்னால் கண்டிப்பாக அது மைனஸாகவும் போகும், ப்ளஸ்ஸாகவும் போகும். ஸோ அவருக்கு மைனஸாக போயிடுச்சு. ஏன்னா குல்தீப் யாதவ் தூக்கிட்டார். மேபி அவர் ஹிட் பண்ணுறதுக்கான சான்சஸும் இருந்திருக்கும். நம்ம அங்கே என்ன நடக்குன்றது நம்ம சொல்ல முடியாது. நம்ம ஸ்டாட்ஸ் அண்ட் அனலைசிஸ் தான் பண்ண முடியும். ஸோ நிறையா பிளேயர்ஸ்க்கு அந்த ஃபார்மர் டீம் பிளேயர்ஸ் கூட விளாட்றப்போ நல்லா வந்து பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ அதை வச்சு தான் நானும் சொன்னேன். ஸோ குல்தீப் யாதவ் அவர் பாயிண்ட் வாங்கிட்டு போயிட்டார். ஸோ நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம அடுத்த மேட்சை பற்றி பேசிடலாம் பிளேயிங் 11 வச்சு. ஸோ இவங்க டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா SSB ஜெய்ஸ்வாலும் சரி, குயிடிக்காகவும் சரி லாஸ்ட் மேட்ச் பர்ஃபார்ம் பண்ணவே இல்லை. 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸு. ஸோ அவங்கள வந்து நீங்கள் ரிஸ்கியாக ட்ரை பண்ணுற கேப்டன் வைஸாக ரிஸ்கின்னு இல்லை. ஜெய்ஸ்வால் வந்து குயிண்டன் டிகாக்கும் ஓரளவு ஸ்டாட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ கொஞ்சம் சேஃப் ஆப்ஷன் தான் ஸ்டாட்ஸ் படி. ஸோ நீங்கள் போய்க்கலாம். இல்லை மறுபடியும் நரைன் இருக்க ஃபார்முக்கு அவர் தான் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார்.
கேப்டனாக வருவார், எகெயின் கேப்டனாக வருவார், அவரும் கொஞ்சம் ஸ்டாட்ஸ் வச்சுருக்காரு. ஸோ எகெயின் அவர் தான் கேப்டனாக வருவார் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அவர் கூட போகலாம். பட் கண்டிப்பாக நிறைய ட்ரீம் டீமுக்குள்ளே வந்துடுவார். ஸோ ஏன்னா 20+ ரன்ஸு ப்ளஸ் ஒரு விக்கெட் எடுத்தாலே போதுமான அளவு இப்போ இருக்க பாயிண்ட் சிஸ்டத்துக்கு. ஸோ ரஹானே வந்து ஸ்டாட்ஸ்ன்றது சுத்தமாக கிடையாது. பட் ரீசன்ட் ஃபார்ம்ன்றது லாஸ்ட் மேட்ச் நம்ம பார்த்தோம், நல்லாவே ஒரு பேட்டிங் விக்கெட்டில் சூப்பராக ப்ளே பண்ணார். இந்த கிரவுண்டுமே ஒரு குட் பேட்டிங் ஃப்ரெண்ட்லி விக்கெட் தான். ஸோ ரஹானே மறுபடியும் அந்த ஃபார்மை கண்டினியூ பண்ணி போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. வெங்கடேஷருக்கு ஒரு கொஞ்சம் சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு 20+20+ன்ற அளவுக்கு ஸ்டாட்ஸஸ் இருக்குது. ஸோ ரீசெண்ட் ஃபார்முன்றது வெங்கடேஷருக்கு கிடையாது, ரீசெண்டாக ஃபார்ம் இல்லை. பட் அவருக்கு வந்து ஹை ப்ரைஸ் கொடுத்து வாங்கினாங்க, அந்த ப்ரெஷருமே கண்டிப்பாக அவருக்கு இருக்கும். லாஸ்ட் மேட்ச் வேறு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி அவுட் ஆகிட்டார், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இல்லை வெங்கடேஷரை வந்து நீங்கள் கேப்டனாக சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பண்ணிக்கலாம். ஸோ ரகுவன்சி பார்த்தீங்கன்னா அவர் ட்ரீம் டீமுக்குள்ளே வருவாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் ஃபார்மில் போன மேட்ச் ஒரு 30 ரன் அடித்தார். அவர் வந்து ஹிட் பண்ண தான் பார்க்குறாரு, மேக்ஸிமம் ரன் எடுத்து கொடுக்குறதான் பார்க்குறாரு, அதுதான் அவரோட வேலையுமே கூட. ஸோ அந்த மாதிரி அசால்ட்டாக தான் ப்ளே பண்ணுறாரு. ரகுவன்சி வந்து ஒரு லோ பர்சன்டேஜ் பிக்காக நீங்கள் பிக் பண்ணணும்னா பிக் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு மேட்சுமே வந்து 1 to 4 பிளேயர்ஸ், 3 பிளேயர்ஸ், மேக்ஸிமம் வந்து 4, மினிமம் 3 பிளேயர்ஸ், லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் வந்து ட்ரீம் டீமில் வந்துடுறாங்க. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கிட்டு லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸையும் பிக் பண்ணிக்கோங்க. மிச்சம் இருக்கவங்கள ஸ்டாட்ஸ் அண்ட் பிக் பிளேயர்ஸை வச்சு நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ரிங்கு சிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக செகண்ட் இன்னிங்ஸ் ப்ளே பண்ணுறப்ப நீங்கள் கண்டிப்பாக பிக் பண்ணிக்கலாம். ஸ்டாட்ஸ்ன்றது இந்த கிரவுண்ட்லேயும் சரி ஹெட் டு ஹெட்லேயும் சரி கிடையாது. பட் ரீசெண்ட் ஃபார்மே போன மேட்ச் அவுட் ஆகிட்டார் குருணால் பாண்டியாவுக்கு. பட் இவர் வந்து செகண்ட் பேட்டிங் ஆடுறப்போ ஆவரேஜ் ஃபஸ்ட் இன்னிங்ஸை விட அதிகமாக இருக்குது. ஸோ செகண்ட் பேட்டிங் ஆடுறப்போ ரிங்கு சிங்கை மஸ்ட் பிக் பண்ணிக்கோங்க. ரசல் ரீசெண்ட் ஃபார்மும் கிடையாது, ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸும் கிடையாது, வென்யூ ஸ்டாட்ஸும் கிடையாது. பட் ஹீ இஸ் அ பிக் பிளேயர். ஸோ அவரை வந்து மறுபடியும் ஃபார்முக்கு வந்துடுவார் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க, ஹிட் பண்ணுவார், குட் பேட்டிங் விக்கெட்டு தான் அப்படின்றப்ப நீங்கள் ரிஸ்க்காக போகணுன்னு நினச்சிங்கன்னா ரசலை நீங்கள் கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் ஸ்டாட்ஸ் வைஸ் போகிறப்ப ரசலை ட்ராப் பண்ணிடுறது பெட்டரு. ஏன்னா எதுவுமே கிடையாது, ரீசெண்ட் ஃபார்மும் கிடையாது, எதுவுமே கிடையாது. லாஸ்ட் மேட்ச்சு எப்போயுமே யூனிவர்சல் கேப்டனாக வர ரசல் வந்து ட்ரீம் டீம்லேயே வரல போன மேட்ச்சு. ஸோ பவுலிங்கும் பண்ணலை, பேட்டிங்கில் டக் அவுட் ஆகிட்டார். அமன்தீப் சிங்கை வந்து பார்த்திங்கன்னா என்னால் கன்சிடர் பண்ண முடியல. ஸோ அவரை விட்டுறலாம். வருண் சக்கரவர்த்தி வந்து ஒரு மஸ்ட்டு பிக்கு, கண்டிப்பாக எல்லாருமே பிக் பண்ணியிருப்பாங்க. ஹை பர்சன்டேஜ் பிளேயரும் கூட பிக் பண்ணியிருக்கிறதுல. ஸோ இவருக்கு டீசென்ட் ஸ்டாட்ஸும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக 1 or 2 விக்கெட்ஸ் பிக் பண்ணிடுவார் எப்படினாலும். ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ் நல்லாவே வச்சுருக்காரு ஆர்ஆர் கூட. ஸோ மஸ்ட்டு பிக்கு. ஹர்ஷ்தீப் ராணாவுக்கு ஸ்டாட்ஸ்ன்றது கிடையாது, ஐபிஎல் கெரியர்லேயுமே விக்கெட் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லையும் சரி செகண்ட் இன்னிங்ஸ்லையும் சரி நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்பென்சர் ஜான்சன் ஒரு மேட்ச் தான் ப்ளே பண்ணியிருக்காரு. இவருக்கு விக்கெட் விழுமான்னு கேட்டால் மேபி ஏர்லியராக ஸ்விங் அண்ட் லெஃப்ட் ஆர்ம் பேஸ் இருக்கிறனால சஞ்சு சாம்சனை தூக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கலாம். ஸோ நம்ம அந்த டீமோட பிளேயிங் 11 பார்த்துடலாம். அப்புறம் பேட்டில்ஸையும் நம்ம பேசிடலாம். சஞ்சு சாம்சனுக்கு டீசென்ட் ஸ்டாட்ஸ் இருக்குது, ஆவரேஜ் 30+, ஹெட் டு ஹெட் அண்ட் வென்யூலையும் கூட. ஜெய்ஸ்வாலும் அதே மாதிரி தான். ரியான் பராக் வந்து கேப்டன்ஷிப் ப்ரெஷரில் இருக்கார். ஸோ அவர் லாஸ்ட் மேட்ச் சுத்தமாகவே பவுலிங்கும் போட வரலை, பேட்டிங்லையும் பெர்ஃபார்மே பண்ணலை. அவ்வளோ ஒரு குட் பேட்டிங் விக்கெட்லையும் அவரால் பெர்ஃபார்ம் பண்ண முடியல. கேப்டன்ஷிப் ப்ரெஷர் வந்து ஹைதராபாத் வந்து அடிக்கிறப்பே அவர் ஃபேஸ்லேயே தெரிஞ்சது. ஸோ ரிஸ்க்காக போகணுன்றவங்க ரியான் பராக பிக் பண்ணிக்கலாம். பட் கொஞ்சம் ஸ்டாட்ஸ் வச்சுருக்காரு, ஹெட் டு ஹெட்லையும் சரி வென்யூலையும் சரி. லாஸ்ட் மேட்ச்சுமே நல்ல ஸ்டாட்ஸ் இருந்துச்சு, ஆனால் பெர்ஃபார்ம் பண்ண கிடையாது. ஏன்னா அவரோட சுச்சுவேஷன் அப்படி. நிதிஷ் ராணா, ஸோ நிதிஷ் ராணாவுக்கும் வந்து ஹெட் டு ஹெட்டில் கொஞ்சம் ஸ்டாட்ஸ் இருக்குது. ஸோ ஒரு மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா 50 அடிச்சிருக்காரு ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸில். ஒரே ஒரு இன்னிங்ஸில் 50 அடிச்சிருக்காரு. ஸோ அவரை பிக் பண்ணணும்னா நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஃபார்மர் கேகேஆர் பிளேயரும் கூட நான் சொல்கிற மாதிரி. ஸோ இது மைனஸாகவும் போகலாம், ப்ளஸ்ஸாகவும் போகலாம், பார்த்து எடுத்துக்கோங்க. ஹெட்மேயர் வந்து ஒரு டீசென்ட் ஸ்டாட்ஸ் வச்சுருக்காரு. ட்ரீம் டீமுக்குள்ளே வர அளவுக்கு ஹெட்மேயருக்கான பெர்ஃபார்மன்ஸ் எபிலிட்டி இருக்குது. ஸோ எல்லா மேட்சுமே அவருக்கான ஒரு இது பண்ணிடுறாரு. த்ரூ ஜொரைல் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் மேட்ச் 40 அடித்தார், குட் பேட்டிங் விக்கெட்டு. பட் அவரோட பேட்டிங் ஸ்டைலில் நல்ல கான்ஃபிடென்ட்டும், நல்லா பேட்டில் பீட் ஆச்சு எல்லா பாலுமே. ஸோ இதுவுமே குட் பேட்டிங் விக்கெட் தான். த்ரூ ஜொரைல் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. சுபம் தூபே வந்து லாஸ்ட் மேட்ச் நல்ல பேட்டிங் விக்கெட், நல்லா எல்லாருமே ஹிட் பண்ணாங்க. ஒரு 240 கிட்ட அடித்தாங்க. ஹைதராபாத் 282 அடித்தாங்க. இவங்க 240 கிட்ட வந்தால் லாஸ் பண்ணாங்க மேட்ச்சை. ஜோஃப்ரா ஆர்ச்சரை போன மேட்ச்சு பொழந்துட்டாங்க பேட்டர்ஸு. ஸோ இதுவுமே ஒரு குட் பேட்டிங் விக்கெட் தான். ஃபார்ம்ன்றது சுத்தமாக கிடையாது. பட் ஸ்டார்க்கு ஸ்டார்டிங்கில் போன மேட்ச்சு அடித்தாங்க, மிச்சல் மாஸ் அடித்தார். பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 3 விக்கெட் வாங்கிட்டார். ஸோ ஜோஃப்ரா ஆர்ச்சருக்குமே இந்த செகண்ட் மேட்ச் வந்து ஒரு கம்பேக்காக இருக்குன்னா நீங்கள் ஜோஃப்ரா ஆர்ச்சரோட போகலாம். ஃபருக்கி வந்து போன மேட்ச் எதுவுமே பண்ணலை, நான்லாம் பிக் பண்ணி வச்சுருந்தேன் ஒரு ஸ்டாட்ஸில். பட் அவரால் எதுவுமே பண்ண முடியல, அடி பிரிச்சுட்டாங்க. ஸோ தீக்ஷ்னாவை பற்றி பேசியே ஆகணும்.
பவர் பிளேலேயே தீக்ஷனாவை கொண்டு வந்துடுறாங்க. துஷார் தேஷ்பாண்டேயும் பற்றி பேசி ஆகணும். சூப்பராக இம்ப்ரூவ் பண்ணி சூப்பராக போன மேட்ச் அவர் தான் விக்கெட் எடுத்தார். நல்ல பவுலிங் பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. தீக்ஷனா வந்து பார்த்திங்கன்னா பேட்டில்ஸ் இருக்குது. ஸோ தீக்ஷனா இருக்கப்போ இவங்க டாப் ஆர்டரில் பார்த்திங்கன்னா தீக்ஷனா பவர் பிளேலே பவுலிங் பண்ண வந்துடுறாரு. ஸோ குயிடிக்காக்கையும் நரேனையும் அவர் பிக் பண்ணுறதுக்கான வெங்கடேஷ் ஐயரும் வேறு இருக்கார். ஸோ இவங்களுக்குலாம் வந்து ஒரு நல்ல இதுவாக இருப்பார், ஆப்போனண்ட்டாக இருப்பார். இவங்களை வந்து விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா லாஸ்ட் மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா அபிஷேக் சர்மாவை தீக்ஷனா தான் பிக் பண்ணார். அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. எத்தனை லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்கன்னு பார்த்தீங்க, குயின்டன் டிகாக்கு, நரேனு, வெங்கடேஷ் ஐயர், ரிங்கு சிங்கு எல்லாருமே லெஃப்ட் ஹேண்டர்ஸு. ஸோ அவங்க 4 பேரையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க தீக்ஷனாக்கு எதிராக. ஸோ தீக்ஷனா 1 or 2 விக்கெட்ஸ் வாங்குறதுக்கான சான்சஸ் ரொம்பவுமே ஹையாக இருக்குது. அடுத்ததாக இப்போ நம்ம அந்த லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் எப்படி பிக் பண்ணுறது, அந்த 1 or 2, 3 லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் வந்து ட்ரீம் டீமில் வந்துகிட்டே இருக்காங்க. ஸோ அவங்கள எப்படி பிக் பண்ணுறதுன்றதை நம்ம பார்த்துடலாம். ரமன்தீப் சிங்கை நான் கன்சிடர் பண்ணலை, பட் அவருமே ஒரு லோ பர்சன்டேஜ் கீ பிளேயர் தான். கீ பிளேயர்னால் ஸ்டாட்ஸ் எதுவுமே கிடையாது. மேபி லக் இருந்தால் நீங்கள் எடுக்கிறப்போ ரமன்தீப் சிங் வந்து கிளிக் ஆனால் நல்லாயிருக்கும். ஸோ ரகுவன்சி அவரை வந்து பிக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ரீசன்ட் ஃபார்ம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸையும் நீங்கள் அந்த 3 பேர்த்துக்கு பிக் பண்ணிக்கலாம். அதேமாதிரி ஸ்பென்சர் ஜான்சன் ஃபஸ்ட் மேட்ச் மட்டும் தான் ப்ளே பண்ணியிருக்காரு. அவருக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் நீங்கள் தரேன்னீங்கன்னா லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸாக ஸ்பென்சர் ஜான்சனையும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த டீமில் வந்து பார்க்கலாம். அந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஒரு த்ரூவ் ஜுரேல் வந்து ரீசெண்ட் ஃபார்மில் இருக்கார். ஸோ ரீசெண்ட் ஃபார்மை வச்சு நீங்கள் த்ரூவ் ஜுரேல் எடுக்கலாம். சுபம் தூபே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் RR செகண்ட் பேட்டிங் எடுத்தனால ஒரு ப்ரெஷரில் 280 அடிக்கணுன்ற ப்ரெஷரில் விக்கெட்ஸை ஃபுல்லாக விட்டு எல்லாருமே அடித்தாங்க, நல்லாவே ஹிட் பண்ணாங்க. ரியான் பராக் மட்டும்தான் அவுட்டு, நிதிஷ் ராணா ட்ரீம் டீமில் வரல. ஸோ இவருமே அவுட் ஆகிட்டார். ஸோ சஞ்சு சாம்சன், ஹெட்மேயர், த்ரூவ் ஜுரேல், சுபம் தூபே இவங்களாம் வந்து ஹிட் பண்ணி ஒரு 240 கிட்ட கொண்டு வந்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி இவங்கெல்லாம் அவுட் ஆகிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் ரன்ஸ் நிறையா அடிக்க வேண்டியிருக்கு. குட் பேட்டிங் விக்கெட்டு அப்படின்றப்ப சுபம் தூபே எகெயின் கிளிக் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ ஒரு லோ பர்சன்டேஜ் பிக்கில் சுபம் தூபேயும் நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் பிக் பண்ண போகிறோம். நான் ஒரு 4 டெமோ டீம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் அதையும் பாருங்கள். இப்போ நம்ம டீம்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டீம் பார்த்துடலாம். சஞ்சு சாம்சன், குயின் டிகாக், ஜெய்ஸ்வால், வெங்கடேஷ் ஐயர், ஹெட்மேயர், நரைன், ரசல், ரியான் பராக், வருண் சக்கரவர்த்தி, தீக்ஷனா, தேஷ்பாண்டே. ஸோ கேப்டன் வந்து SSB ஜெய்ஸ்வால், வெங்கடேஷ் ஐயர் வைஸ் கேப்டன். நெக்ஸ்ட் டீம் பார்த்துடலாம். சஞ்சு சாம்சன், குயின் டிகாக், ஜெய்ஸ்வால், வெங்கடேஷ் ஐயர், ரஹானே, நரைன், ரசல், ரியான் பராக், நிதிஷ் ராணா, வருண் சக்கரவர்த்தி, தேஷ்பாண்டே. ரசலை வந்து நிறைய பேர் GL கேப்டனாக ட்ரை பண்ணுவாங்க. மேபி இந்த மேட்ச் வந்து ரசல் மறுபடியும் அகைன் ட்ரீம் டீம் கேப்டன் ஓரளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணிடுவான்னு உங்களுக்கும் தோணுச்சு அப்படின்னா ஏதாவது 1 or 2 டீம்ஸில் ரசலை ட்ரை பண்ணுறது பெஸ்ட்டான ரிஸ்க்காக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் டீம் பார்த்துடலாம். சஞ்சு சாம்சன், குயின் டிகாக், ஜெய்ஸ்வால், வெங்கடேஷ் ஐயர், ரிங்கு சிங். செகண்ட் பேட்டிங்னா ரிங்கு சிங்கை கண்டிப்பாக பிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா IPL ஸ்டாட்ஸ் படி செகண்ட் பேட்டிங் பிடிக்கிறப்போ ரிங்கு சிங்க்கு ஸ்டாட்ஸ் நல்லாவே இருக்குது. ஆவரேஜ். நரைனு, நிதிஷ் ராணா, வருண் சக்கரவர்த்தி, அர்ஷித் ராணா, ஆர்ச்சர், தேஷ்பாண்டே. ஸோ நெக்ஸ்ட் டீம் பார்த்துடலாம். லாஸ்ட் டீமு சஞ்சு சாம்சன், ஜெய்ஸ்வால், ரஹானே, ஹெட்மேயர், நரைன், ரசல், ரியான் பராக், வருண் சக்கரவர்த்தி, அர்ஷித் ராணா, ஆர்ச்சர், தீக்ஷனா. ஸோ இதெல்லாம் நீங்கள் நரைனையுமே ட்ரை பண்ணிக்கலாம். எகெயின் அவர் தான் கேப்டன் வருவார் ஃபஸ்ட் மேட்ச் மாதிரின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஏன்னா இவருக்கு வந்து டீசென்ட் ஸ்டாட்ஸும் இருக்குது. கொஞ்சம் ட்ரீம் டீம் வர அளவுக்கூடிய ஒரு ஸ்டாட்ஸ் வச்சுருக்காரு. ப்ளஸ் ரீசெண்ட் ஃபார்மு செம்மையாக இருக்குது. இதுவும் நல்ல குட் பேட்டிங் விக்கெட்டு. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ரஹானே வந்து குட் ரீசெண்ட் ஃபார்மில் இருக்கார். இதுவுமே ஒரு நல்ல பேட்டிங் பிச் தான். பட் இதில் வந்து ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸு ரஹானேக்கு சுத்தமாக ரொம்ப கம்மியாக இருக்குது. ரிஸ்க்காக ட்ரை பண்ணுறவங்க கேப்டனாக ட்ரை பண்ணிக்கலாம் ரஹானேவை. ஹெட்மேயர் வைஸ் கேப்டன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்கள் நம்மளோட பேசியிருக்கிறது, நம்மளோட ப்ரிடிக்ஷன் வீடியோ ரிசல்ட்ஸ்லாம் எப்படி போகுது எல்லாமே வந்து நான் சொல்லியிருந்தேன். அது உங்களுக்கு எப்படி போகுதுன்றதையும் நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கன்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.